செய்திகள் தொடர்கின்றன. நீதிமன்ற தீர்ப்பை விலை கொடுத்து வாங்கும் அளவுக்கு நீதித்துறை சீர்கிட்டுள்ளது என்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவையின் 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கருத்தரங்கில் அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார். விழாவில் உரையாற்றிய அவர், நீதிமன்ற தீர்ப்பை விலை கொடுத்து வாங்கும் அளவுக்கு நீதித்துறை மாறியுள்ளது வருத்தம் அளிப்பதாக உள்ளது என்றார். நீதிபதிகளில் சிலர் ஊழல்வாதிகளாக உள்ளனர், பணம் வாங்கிக் கொண்டு தீர்ப்பு வழங்குவதாகவும் மம்தா அப்போது குற்றம் சாட்டினார். ஏற்கனவே மம்தா பானர்ஜி மீது நீதிமன்ற அவதூறு வழக்கு ஒன்று உள்ளது. இந்த நிலையில் அவர் நீதிமன்றத்தை தாக்கி பேசியுள்ளது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வட்டாரத்தில் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. சுரங்க ஊழலில் கைதான ஜனார்த்தனன் ரெட்டியை ஜாமீனில் விடுதலை செய்ய நீதிபதிக்கு 2 கோடி ரூபாய் வாங்கிய அந்த நீதிபதி மீது குற்றவியல் வழக்கு தொடரப்பட்டு சிபிஐ விசாரணை நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் ஒழிக்கப்பட்டுள்ள லாட்டரி வியாபாரம் தற்போது மீண்டும் ஜெயலலிதா ஆட்சியில் தலையெடுக்க துவங்கியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் அமோகமாக நடைபெற்று வரும் இந்த லாட்டரி வியாபாரத்தால் பெரும்பாலும் பாதிக்கப்படுவது கூலி தொழிலாளர்கள்தான். களியக்காவிலையில் நாள்தோறும் புதிதாக தொடங்கப்படும் லாட்டரி கடைகளில் கேரள அரசின் 3 கோடி மற்றும் 5 கோடி ரூபாய் பரிசு தொகை கொண்ட லாட்டரி சீட்டுகள் பெருமளவில் விற்பனை செய்யப்படுகின்றன. கோடிக்கு ஆசைப்படும் தொழிலாளர்கள் நாள் முழுவதும் உழைத்து சம்பாதித்த பணத்தை லாட்டரி டிக்கெட்டுகளை வாங்கி ஏமாறுவதுடன் தங்கள் குடும்பத்திற்கு வறுமை ஒன்றையே பரிசாக அளித்து வருகின்றனர். தமிழக மக்களையும் கூலி தொழிலாளர்களையும் மீண்டும் பாதிக்க தொடங்கியுள்ள லாட்டரி விற்பனையை தடுக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுபோன்று தேனி மாவட்டம் குமுளி தேக்கடி எல்லைப்பகுதியிலும் லாட்டரி விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. இவ்வாறு விற்பனை செய்யப்படும் லாட்டரிகளில் 90% மேற்பட்டவை போலியானது என்பது குறிப்பிடத்தக்கது. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. காவல்துறையினரின் தீவிர சோதனைக்கு பிறகே பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டு தமிழ்நாட்டின் புராதன சின்னமாகவும் கலை களஞ்சியமாகவும் திகழும் தஞ்சை பெரிய கோவிலுக்கு சுற்றுலா பயணிகள் தினமும் ஆயிரக்கணக்கில் வந்து செல்கின்றனர். இந்த கோவிலுக்கு தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல் இருந்து வருவதால் இன்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கோவிலில் உள்ள மராட்டா நுழைவு வாயில், ராஜராஜன் கோபுரம் மற்றும் நுழைவு வாயில்களில் சோதனை கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. பக்தர்கள் மெட்டல் டிடெக்டர் கருவி மூலம் தீவிர சோதனை செய்யப்பட்ட பிறகே கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். ரிஷிவந்தியம் அருகே அந்தியூரில் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தி மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன. கேப்டனின் ரிஷிவந்தியம் தொகுதியில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மக்கள் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன்படி அந்தியூர் கிராமத்தில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் 5 பெண் டாக்டர்கள் உட்பட 9 மருத்துவர்கள் பங்கேற்று நோயாளிகளை பரிசோதித்து மருந்து மாத்திரைகள் வழங்கினார்கள். இந்த மருத்துவ முகாமில் கிராம மக்கள் பலர் பயனடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயினால் அரிய வகை மூலிகை செடிகள், மரங்கள் எரிந்து சாம்பலானது. ராஜபாளையம் சேத்தூர் அசையா மணி விளக்கு பகுதி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்த மரங்கள், செடி கொடிகள் நேற்று மாலை தீப்பிடித்து எரிந்தன. இதில் அரிய வகை மூலிகை செடிகள் மற்றும் மரங்கள் தீயில் எரிந்து சாம்பலானது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நடைபாதை ஏற்படுத்த காட்டுக்குள் தீ வைத்த இருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் தற்போது மீண்டும் அங்கு தீ விபத்து ஏற்பட்டுள்ளதால் இதற்கு சமூக விரோத செயல் காரணமாக இருக்கலாம் என்ற கோணத்தில் வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வயல்வெளிகளில் சட்டவிரோதமாக லாரிகள் மூலம் மணல் கொட்டி விட்டு மனைகளாக மாற்றும் ஆளுங்கட்சியினரை கண்டித்து தலித் அமைப்பினர் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவிலைச் சேர்ந்த புத்தேரி என்ற இடத்தில் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் 100 ஏக்கர் வயல்வெளியை ஆக்கிரமித்து தனது மனைவி மற்றும் குடும்பத்தினர் பெயரில் பினாமியாக ரியல் எஸ்டேட் தொழில் நடத்தி வருகிறார். இதற்காக அந்த விவசாய நிலங்களில் லாரிகள் மூலம் மணல் கொட்டி வீட்டு மனைகளாக்க முயன்று வருவதாக அப்பகுதி தலித் அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். வயல்வெளிகளை வீட்டு மனைகளாக மாற்றக்கூடாது என்று சட்டம் இருக்கையில் சட்டத்தை மீறி அவர் விவசாய நிலங்களை வீட்டு மனைகளாக மாற்ற முயல்வதை கண்டித்து நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தலித் அமைப்பினர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர்.
கிருஷ்ணகிரியில் பென்ஷன், வீட்டு வரி மற்றும் தொழில் வரி ரத்து ஆகியவை உட்பட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற ராணுவத்தினர் மாநில தலைவர் ஆதிமூலம் தலைமையில் உண்ணாவிரதம் இருந்தனர். இதில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த கல்லூரி ஆசிரியர் ஒருவர் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடியுடன் கடலில் 3 மணி நேரம் மிதந்து சாகசம் புரிந்தார். ராமேஸ்வரம் அருகே உள்ள மண்டபம் மீனவர் காலனியை சேர்ந்தவர் ராஜேந்திரன். தனியார் கல்லூரி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் நாட்டின் 66வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு வீர மரணம் அடைந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் நாட்டின் ஒருமைப்பாட்டை வலியுறுத்தியும் அங்குள்ள கடலில் 3 மணி நேரம் தேசிய கொடியுடன் மிதந்து சாகசம் புரிந்தார். நமது நாட்டின் 65வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு முன்னாள் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மற்றும் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் நமது நாட்டின் தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தியும் நமது நாட்டில் ஒற்றுமையால் உயர்வடைவோம், தேசத்தை வலிமைப்படுத்துவோம் என்ற கருத்தை வலியுறுத்தியும் இந்த கடல் நீரில் தேசிய கொடியுடன் மிதந்து கடல் சாகசம் செய்து வருகிறேன். இதனை அப்பகுதியை சேர்ந்த ஏராளமானோர் ஆர்வத்துடன் வந்து பார்த்து சென்றனர். மியான்மர் பசுமை பள்ளத்தாக்கில் யானைகள் முகாம், சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.